Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆப்பம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். அதே கப்பால 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கழுவி எடுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்துலேயும் பாதி சாதம் இந்த அரிசி கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம். இந்த சாதம் எதுக்கு சேர்க்குறது அப்படின்னா இந்த ஆப்பம் பூ போல் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஸோ அதுக்காக சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு நம்ம மீதம் வச்சுருக்க இந்த அரிசியும் அந்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பமோட மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸோ அதையும் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்ட பிறகு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு 7 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. மாவு நல்லா புளிச்சு வரணும். புளிச்சு வந்த பிறகு காமிக்கிறேன். இந்த மாவு 7 மணி நேரம் விட்டாச்சு. மாவும் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தண்ணி சேர்த்து இதே மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சி இதே மாதிரி தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். புழிஞ்சு எடுத்த பிறகு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை சேர்க்காமல் நல்லா தண்ணியாகவே எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஆப்பச்சட்டி வச்சுக்கலாம். ஆப்பச்சட்டி நல்லா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி ஆப்பம் மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுடுங்க. ஆப்பம் நல்லா வேகணும். இப்போ ஆப்பம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக நமக்கு எடுக்க வருது. நம்மளோட சுவையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தேங்காய் பால் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஆப்பம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.